வேலூர் இன்றைக்கு ஜனவரி 19 சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களுடைய பிறந்தநாள். சீர்காழி என்றவுடன் நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது திருஞான சம்பந்தர். நால்வரில் முதன்மையானவர், அன்னையிடம் ஞானப்பால் உண்டவர் திருஞான சம்பந்த பெருமான். தமிழையே உடலாக கொண்டவர் தமிழாகலர் திருஞான சம்பந்தர். தமிழ்ஞான சம்பந்தன் என்று தனி சொல்லிக் கொள்வார். அப்படிப்பட்ட திருஞான சம்பந்தர் அவதரித்த ஸ்தலம் சீர்காழி. தோணியப்பர் அங்கே அருளாட்சி செய்கிறார். தோணியப்பர் குளக்கரையிலே பார்வதி தேவியுடன் சிவன் வந்து அருள்பாலித்து அற்புதமான ஆற்றல் பெற்றவர் திருஞான சம்பந்தர். அந்த ஊரிலே பிறந்த மிகச்சிறந்த இசை மேதையாக வாழ்ந்தவர் சீர்காழி கோவிந்தராஜன். இன்னொருவர் புகழ்பெற்றவர் சீர்காழி அரங்கநாதன், நூலக தந்தை என்றவரை நாடே போற்றுகிறது. அவரும் சீர்காழி தான். சீர்காழி என்றவுடன் முதலில் நமக்கு நினைவுக்கே திருஞான சம்பந்தம். இரண்டாவதாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன். அவருடைய கணீர் குரல். இப்போ கோயில் திருவிழா இருந்தால் அவர் பாட்டு முதல்ல போடுவாங்க, கணபதியை வருவாய். அப்படி அவருடைய முருகன் பாட்டு, நீ எல்லால் தெய்வமில்லை எனது நெஞ்சமே நீ வாழும் எல்லை என்ற பாடல் பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் இன்றும் கேட்டு கேட்டு மெய்யூரிக்கு போவார்கள். அவருடைய குரல் கணீர் இருக்கும், வார்த்தை மிக தெளிவாக சுத்தமாக இருக்கும். அவருடைய புகழ்பெற்ற பாடல்களில் எனக்கு பிடித்த பாடல்கள் நிறைய இருந்தாலும் கூட அவர் ராஜராஜ சோழன் என்ற படத்திலே நடித்திருப்பார், அகத்தியர் என்ற திரைப்படத்திலே நடித்திருப்பார். மிக சிறப்பான பாடல். தஞ்சை ராஜராஜ சோழன் அந்த பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டி முடித்து கும்பாபிஷேகத்தின் அப்போது நடைபெறுவதாக ஒரு நிகழ்விலே அவரும் டிஎம்எஸ் நம்ம இன்னொரு பாடகரும் சேர்ந்து இணைந்து பாடிய ஒரு பாடல், மிக பிரசித்தி பெற்ற பாடல். அதே மாதிரி அவர் பெருமை என்னென்னா, தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழிகள், பாசுரங்கள், திருப்புகழ், அருணகிரிநாதர், பட்டினத்தார் போன்ற மிக சிறந்த வள்ளலார் பக்தி பாடல்களை எல்லாம், தமிழிசை பாடல்களை எல்லாம் மக்களுக்கு இசையாக கொடுத்து தமிழிசை பாடல்களை மிகப்பெரிய அளவிலே கொண்டு சென்ற, தமிழுக்கு அருந்துண்டாற்றிய இசை உலக பேரறிஞராக இசை மாமணி என்று போற்றப்படுவர். கலை மாமணி விருது பெற்றவர். இந்திய அரசினுடைய பத்மஸ்ரீ விருது பெற்றவர். 19/1/1933 பிறந்து 24/3/1988 மறைந்தவர். சீர்காழி என்று சொன்னவுடன் நமக்கு சீர்காழி கோவிந்தராஜனுக்கு வேண்டிய எந்த நினைவு சின்னங்களோ அல்லது மக்கள் போற்றுவதற்கான ஒரு இடமோ அங்கு அவர் பெயரால் இல்லை என்பதும், அதே மாதிரி சீர்காழியில் பிறந்து உலகளாவிய புகழை, குறிப்பாக இந்திய தேசத்தினுடைய நூலக தந்தை என்று போற்றப்படுகிற எஸ்.ஆர். ரங்கநாதன், அவருக்கும் அந்த ஊரிலே எந்த ஒரு நினைவு சின்னமும் இல்லை என்பதெல்லாம் நிறைய வாசகர்கள் தங்களது குரல்களாக ஒலித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சீர்காழி கோவிந்தராஜனுடைய இன்னொரு புகழ்பெற்ற பாடல்கள், பட்டணம்தான் போகலாமடி, அந்த காலத்து புகழ்பெற்ற பாடல். மாட்டுக்கார வேளா என் மாட்டா கொஞ்சம் பார்த்துக்கடா என்ற பாடல். அதே மாதிரி எங்கிருந்தோ வந்தான் மகாகவி பாரதியின் பாடல் ஹை பிச்சில் அந்த பாடலுடைய உச்சஸ்தாயில் பாடியிருப்பார். தேவன் கோயில் மணி ஓசை அவருடைய புகழ்பெற்ற பாடல். இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட இசை மணி சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களுடைய பிறந்த நாளிலே அவருக்கு நம் வாழ்த்துக்கள் சொல்வது என்னென்னால், வாழ்த்துவது வானவர்கள் தாங்க வாழ்வார்கள் என்று சொல்வார்கள். அப்படி நீங்கள் கேட்கலாம், சார் 1933 பிறந்தவர், அவர் மறைந்து ரொம்ப நாள் 1988 மறைந்திருக்காரு, இப்போ அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறீங்களே என்ன சார்னு கேட்டால், ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட கலைஞர்கள், தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள், நம்ம தமிழுக்கும் இசைக்கும் மிக பெருமை சேர்த்த சிலருள் சீர்காழி கோவிந்தராஜனை யாராலும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மேதையை நினைவு கூறுவது தவறு என்ன இருக்கிறது? நினைவு கூற வேண்டும். அப்போது தான் உண்ணமுத்தர நினைவு வச்சுக்குவாங்க. அதுக்காக தன்னலத்துக்காக நம்ம அது மாதிரிலாம் பதிவுகளை போடலை. நம்ம மதிக்கிறோம், நினைவு கூறுகிறோம். இப்படி ஒருவர் வாழ்ந்தார், தமிழுக்கு, தமிழிசை பாடல்களுக்கு தொண்டு செய்திருக்கிறார், திரையிசை உலகிலே கொடிகட்டி பறந்தவர், மிக சிறந்த பின்னணி பாடகர் என்ற நினைவை இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொண்டு நாமளும் இன்னொரு சீர்காழி கோவிந்தராஜனாக வளர வேண்டும், மலர வேண்டும், உயர வேண்டும் என்கிற எண்ணம், மொழியை, இனத்தை, இந்த மக்களுக்காக தொண்டு செய்ய வேண்டும் என்கிற உந்துதலை, ஆற்றல் சக்தியை, இந்த மாதிரி நினைவுகள், பிறந்த நாள், மறைந்த நாள், சிறந்த நாட்கள் போன்றவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதனுடைய மிக முக்கியமான காரணம் இதுதான் என்ற நிலையிலே அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். நன்றி, வணக்கம்.